அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக 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 நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இங்கே வருது. நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி, சனி மகா பயிற்சி. அதாவது பிரம்மசாஸ்திரத்தில் பிரம்மசாஸ்திர முறைப்படி பிரபஞ்ச சக்தி என்பது பிரம்மனால், பிரம்ம ரிஷிகளால், சித்தர்களால், முனிவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, அந்த அகத்திய மாமுனி இவர்களெல்லாம் சொன்ன முறைப்படி இந்த சனி பயிற்சி 6/3/2026 அன்று இந்த சனி பயிற்சி ஆகிறது. இது சரித்திரம் படைத்த சனி பயிற்சி. ஆக இந்த சனி பயிற்சியை திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குஜனூர் போன்ற சனீஸ்வரனுடைய ஆலயங்களில் அன்றைய தினம்தான் சனி பயிற்சி விழா கொண்டாடப்படும். இதை முதல்ல புரிஞ்சுங்க, சரிங்களா? இப்போ ஒரு ஜோதிடத்தின் பலன், நான் உங்களுடைய ஜாதகத்தின் பலன் சொன்ன நடக்கலை, உங்கள் ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும். ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம். ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு தப்பாக இருக்கணும். இந்த ரெண்டு தான் தப்பு. ஒன்று அங்கிட்டு தப்பு இருக்கணும், இல்லை இங்கிட்டு தப்பு இருக்கணும். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், சரிங்களா? ஆக இப்போ சனி பயிற்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் போவோம். காலச்சக்கரத்திற்கு 7ஆம் இடம், 7ஆம் ராசி துலாம் ராசி. இங்கே சனி உச்சம் பெறுகின்ற இடம். எப்பொழுதுமே சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் மிகப்பெரிய யோகக்காரன் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் துலா ராசிக்கு 4, 5ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்திற்கு 6/3/2026 அன்று 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் மீன ராசிக்கு. இது மிகப்பெரிய யோகக்காரன், துலா ராசிக்கு மிகப்பெரிய யோகக்காரன். 6ஆம் இடம் எதிரிகளை வெல்லும், தலைமை பொறுப்பு ஏற்கும், புதிய பதவி கிடைக்கும், புதிய தொழில் அமையும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், தொழில் போட்டிகள், வியாபார போட்டிகள், வருமான போட்டிகள் என்று அனைத்திலுமே மிகப்பெரிய அனைத்து போட்டிகளிலும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து வேற லெவல்ல உலக புகழ் அடையக்கூடியது இந்த 6ஆம் இடம். 6ஆம் இடம் சனி, வெற்றி சனி. பல போட்டிகள், வியாபார போட்டி, உத்தியோக போட்டி, வருமான போட்டி அனைத்திலும் வெற்றி வருகின்ற ஒரு 6ஆம் இட சனி. சனி பகவானுக்கு பொதுவாகவே 6ஆம் இடம் ஒரு வெற்றி ஸ்தானம். அதுவும் துலா ராசிக்கு மிகப்பெரிய யோகக்காரன். துலா ராசிக்கு, ரிஷப ராசிக்கு மிகப்பெரிய யோகக்காரன். அப்ப இந்த சனி பகவான் அந்த துலா ராசியில் உச்சம் பெறுகின்ற ஒரு யோகம் வேற இருக்கு. துலா ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுகின்ற யோகம். அப்படி உச்சம் பெறுகின்ற ஒரு ராசிக்கு அனைத்து யோகங்களுமே மிகப்பெரிய யோகமாக அள்ளி கொடுப்பார். சனி பகவான் சனி 6இல் இருந்தால் ஆண்டியும் அரசனாவான். அதே நேரம் இந்த 6ஆம் இடம் என்பது சனி பகவானுக்கு மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு இடம். அதாவது பொதுவாக சனி பகவானுக்கு 3, 6, 11 என்பது மிகப்பெரிய யோகமான ஸ்தானம். அது இந்த 6ஆம் இடம் என்பது பல விதமான போட்டிகளில் வெற்றி வரக்கூடிய ஒரு 6ஆம் இடம். அப்படிப்பட்ட 6ஆம் இடம் என்பது துலா ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ இந்த 6ஆம் இடத்தினால் பல தொழில் முன்னேற்றம், புதிய வளர்ச்சி, அசத்திலும் போங்க, அட்டகாசமாக இருக்கும்.
பிரமாதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை. ஆனால் இதுவரை எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அதிலிருந்து மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். நிறைய நகையெல்லாம் அடமானம் வச்சுருப்பீங்க ஏற்கனவே. அந்த அடமான நகையெல்லாம், அதாவது சும்மா 2 பவுன் 3 பவுன்லாம் அடமானம் வச்சுருக்க மாட்டீங்க. 100 பவுன் 200 பவுன்லாம் அடமானம் வச்சுருப்பீங்க. அப்படிப்பட்ட நகையெல்லாம் மீட்டக்கூடிய ஒரு நேரம், நகைகளை மீட்டக்கூடிய ஒரு நேரம். புதிய நகைகள் வாங்கக்கூடிய நேரம். ஏதாவது ஒரு டேமேஜான நகை அதை அழிச்சிட்டு ஒரு நகையை விரயம் பண்ணி இன்னொரு நகையை வாங்கலாம். இப்படிப்பட்ட யோகம்லாம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். இந்த 6ஆம் இட சனி மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுப்பார், கொட்டி கொடுப்பார், தட்டி கொடுப்பார். வேலை சூப்பர், பிரமாதம். ஏன்னா துலா ராசி வந்து நீதி நேர்மையோடு நடக்கக்கூடியவர்கள். அதுக்காகத்தான் துலா ராசிக்கு அந்த தெராசை அந்த பிரம்மசாஸ்திரத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க. தெராசு கரெக்டாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் சனி பகவானுக்கு பிடிக்கும். அப்படி பிடிக்கும்போது துலா ராசிகள் அப்படி உச்சத்துக்கு கொண்டு செல்வார். லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. அதில் மாற்றமே கிடையாது. சரிங்க, இந்த 6ஆம் இட சனியால் தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம் உறுதி. அதில் மாற்றமே இல்லை. எங்கெங்க பிரச்சனை, எங்கே மைனஸ், இதெல்லாம் மற்றதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். நல்ல பதவி கிடைக்கும், நல்ல தொழில் கிடைக்கும், நல்ல ஒரு அங்கீகாரம். எனக்கு இதுவரை என் தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா கூப்பிடி அவன் தயாரிக்கிற பொருள் தான் எனக்கு வேணும். அவனுக்கு ஒரு அங்கீகாரம், துலா ராசிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், பிரமாதமான நேரம். எத்தனையோ வருஷம் என்னுடைய நிறுவன அங்கீகாரம் கிடைக்காம இருந்தது, ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அருமையான நேரம். ஆக எங்க பிரச்சனை, இதெல்லாம் துலா ராசிக்கு பிரமாதம், சூப்பர். அப்போ எங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல கவனிங்க. துலா ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிவான் 8ஆம் இடத்தை முதல்ல பார்க்குறார். அப்போ கண்டம், விரயம், கடன், வழக்கு, நெருக்கடி இதுவும் வந்து போகும். நெருக்கடியெல்லாம் வரும், கடன்லாம் வரும். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ 6ல் இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தை பார்த்து முடிச்சோடனே அடுத்து எங்கே பார்க்குறாரு? உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்க்கும்போது விரயமாயிரும். துலா ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது சொத்து வரையும், பூமி வரையும், ஏதோ நோய் நொடிகளை இது கொடுத்துரும். இதை வந்து கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும், உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். அப்போ அடுத்ததாக எங்கே பார்க்குறார்? துலா ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தணும். சிறிய வளையல், கம்மல், மூக்குத்தி கம்மல் இதெல்லாம் காணாமல் போயிடும். இந்த பிரச்சனைகள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதிக கடன் வாங்கிடக்கூடாது. மற்றபடி துலா ராசிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதி, சூப்பர். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.